விக்ரம் சாரை சொல்லி ஆகணும். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீட் பண்ணது கிடையாது, ரொம்ப பேசுனது கிடையாது. எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம உறவுகள்லையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயோ வந்து யாராவது ரொம்ப உச்சத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும்னு சிலர் ஆசைப்படுவாங்க. அவங்க பேரை சொல்கிறதுலையோ அவங்கள யூஸ் பண்ணிக்கிறதுலையோ எப்போவுமே ஒரு நாள் பார்த்த ஒரு உறவை கூட, ஒரு நட்பை கூட பல இடங்களில் சொல்லி அது மூலமாக வாய்ப்பு வாங்குகிற உலகம் இந்த சினிமா உலகம். அரசியலும் அப்படி தான். அவருடைய அண்ணன் இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதல்வர். ஆனால் எங்கேயுமே அவர் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்து எங்கேயுமே அதை யூஸ் பண்ணது கிடையாது. ஒரு படம் பண்ணுறதுக்கோ அடுத்த படங்களுக்காகவோ அதை எதுவுமே செய்யலை. ஸோ அதுக்காகவே ஒரு பெரிய கேட்ஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா அவர் பேரை சொல்கிறதுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் வந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, நானாக இருக்கணும், எனக்கான திறமையும் என் திறமைக்கான அடையாளங்களும் போதும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அதுக்காகவே நீங்கள் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு வருவீங்க. அவருடைய கதை நேர்த்தி, அதாவது நிறைய படங்கள் பண்ண மாட்டார், ரொம்ப அழகான கதைகள் செலக்ட் பண்ணுவார், ரொம்ப நல்ல படங்களை நடிப்பார். அது வெற்றி தோல்வி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் அந்த கேரக்டரில் அவர் ரொம்ப அழகாக பொருந்துவார், அழகாக அவருடைய வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். ஸோ அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எங்களை வாழ்த்த வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து யாருக்காகவோ நல்லா வருதோ இல்லையோ, ப்ரொடியூசருக்காக இந்த படம் கண்டிப்பாக நல்லா வந்தாங்க. ஐஸ்வர்யா அவங்க சொன்ன மாதிரி, ஐஸ்வர்யா அவங்களுக்கு முன்னாடியே ஒரு பழக்கம் போல் இருக்கு, எனக்கு இப்போ தான் பழக்கமானார். இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பொக்கிஷம் மாதிரி காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசர்ஸே இல்லை, நிறைய பிரச்சனைகள், பிஸ்னஸ் அது இதுன்னு. பட் ஐ திங்க் உங்களுக்காகவாது இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரும். அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து அதை ப்ராமிஸ் பண்ணுறோம் சார். வில் கிவ் ஆர் பெஸ்ட். அதுக்கப்புறம் எங்கள் கார்த்திக் சார் மிக மிக திறமைசாலி. அவரும் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வேல்ராஜ் சார், சாம், சிஎஸ் எல்லாருக்குமே இந்த படத்தை வந்து மோஸ்ட்டாக வந்து கார்த்திக் சாருக்காகவும் ஜெகதீஷ் சாருக்காகவும் தான் எல்லோரும் உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த நேரத்தில் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுதீப் அண்ணா. ஏன்னா கார்த்திக் சார் வந்து ஒரு நாள் கேட்டார், ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்குது, சுதீப் சார் மாதிரி ஒருத்தர் பண்ணால் சூப்பராக இருக்கும் செகண்ட் ஹாஃபில் அப்படின்னாரு. சொன்னேன் நம்ம சுதீப் சாரே கேட்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போய் கேட்ட உடனே ஈ செட், உனக்காகவும் இந்த கதைக்காகவும் பண்ணுறேன், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீபிரியா மேம், ராதிகா மேம், சரத் சார், இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக எங்கள் எல்லாருக்கும் தேவை. தேங்க்யூ. தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ பில்டப்பே வேண்டாம். ஸோ ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த விழாக்கு வந்தது. அண்ட் அண்டர் 18 ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்குறாங்க தமிழில் நிறைய படம் எதுக்கு இவ்வளோ நாள் பண்ணலை அப்படின்ட்டு. பிரபாகர் சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஐ திங்க் அண்டர் 18 வில் டெஃபினெட்லி பி அ குட் ஃபிலிம். நல்ல கான்செப்ட். கார்த்திக் டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. வெற்றி சாரோட அசோசியேட், அவரோட டீமாகவே ரொம்ப நல்ல. வேல்ராஜ் சார் நல்ல ஒரு சாம் டெக்னீஷியன்ஸாகவே நல்லா இது பண்ணியிருக்காரு. ஒன்லி ஐ விஷ் ஜெகதீஷோட ரெண்டாவது படம், இந்த படம் வந்து அவருக்கு பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம், நம்மளுக்கு நல்ல ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ ஜெகதீஷ், ஐ திங்க் இட்ஸ் அ ப்ராமிஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக கண்டிப்பாக உழைச்சி ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டும் நல்லா இருப்பாங்க, டைரக்டர்ஸும் நல்லா இருப்பாங்க, சினிமாவே நல்லா இருக்கும். ஸோ ஐ எம் ஒன்லி விஷிங் யூ மேக் லோட்ஸ் ஆஃப் மணி, நிறைய காசு. நான் இந்த டைலாக் வந்து தெலுங்கு ப்ரொடியூசருக்கு சொன்னேன், தில்ராஜுக்காருக்கு. திருப்பதி ஒண்டியில் எவ்வளோ காசு வருமோ அந்த மாதிரி உங்களுக்கு வரணும்னு நான் வந்து இது பண்ணேன். அதே மாதிரி அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சுது. இந்த படமும் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றி அடையணும். அதுக்காக நாங்கள் எல்லாருமே உழைப்போம். அண்ட் கார்த்திக், நம்ம எல்லாருமே நல்ல படம் கொடுப்போம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. தேங்க்யூ.
அண்டர் 18 இந்த படத்தினுடைய பூஜை வந்து மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விழாவில் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு. காரணம் வந்து படத்தினுடைய இயக்குனர் கார்த்திக் பெருமாள் சாமி எனக்கு வந்து ஒரு 20 வருட நண்பர். என்னுடைய முதல் படம் சுந்தரபாண்டியனுக்கு முன்பு நான் சிகப்பு கம்பளம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் திரைக்கதெல்லாம் எழுதி அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தோம். அந்த படத்தினுடைய டிஸ்கஷனில் என் கூட இருந்தார். நெருங்கிய நண்பர். மிக அழகான சிந்தனையும் அறிவு கூர்மையும் நல்ல படைப்புக்கான முழு ஆளுமையும் உள்ள ஒரு இயக்குனர். ஸோ பொதுவாக வந்து புதிய இயக்குனர்கள் வந்து நம்ம திரைக்கு வரும்போது அவங்கள வரவேற்கிறது எனக்கு எப்போவுமே பெரும் மகிழ்ச்சி. எல்லா விழாக்களுமே நான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் டைரக்டர் தான் பேசுவேன். ஏன்னா அருமை இயக்குனர் அப்படின்ற முறையில் நான் ஒரு இயக்குனராக இருந்து ஒரு புது இயக்குனரை வந்து வெல்கம் பண்ணுறதுல எனக்கு எப்போவுமே பெரும் மகிழ்ச்சி. அதில் இந்த மேடை எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, என்னுடைய நண்பரையே வந்து நான் வெல்கம் பண்ணுறேன். கார்த்திக் பெருமாள் சாமி மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வருவார். பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து இப்போ வெற்றிமாறன் சார்ட்ட வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு வர்றாரு. எங்கேருந்து வர்றோன்றது ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப வெற்றிமாறன் சார் மாதிரி ஒரு இயக்குனர்கிட்ட வந்து தொடர்ந்து நம்ம படங்களை பயணிக்கிறதும் அவங்களோட ஒர்க் பண்ணுறதும் வந்து சின்ன விஷயம் கிடையாது. மிக சிறந்த படைப்புகள் அவர் இருந்திருக்கார். அதை சில நேரங்களில் வந்து எப்போதுமே வந்து குருவை மீறி சில சிஷியர்கள் வந்துடுவாங்க. அதுக்கான முழு தகுதியும் கார்த்திக்கிட்ட இருக்குது. ஸோ வெற்றிமாறன் சார் தாண்டி அவருடைய படைப்புகளுக்கு மேலே சிறந்த படைப்புகள் ஒரு தருவார் நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் கார்த்திக் உங்களுக்கு. படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களும் நன்றியும். அதே போல் விக்ராந்த் சார், ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடம். ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடம் வந்து எனக்கு ரொம்ப நீண்ட பழக்கம் அவங்களுக்கு அவங்களோட. ஆனால் ஒரு படம் பண்ணுறதா இருந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ கூட அதை பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சீக்கிரமே ஒரு நல்ல கதையோடு அவங்கள சந்திக்கிறேன் மேடம் நான். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க நம்ம ஊரில். ஆனால் அந்த கேரக்டராக வாழ்கிறதுக்கு அந்த கேரக்டராகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிறது அவங்க அந்த அப்படி வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும். சாவித்திரி மேடம் மாதிரி சிலர் மட்டும்தான் அதுக்குள்ளே போய் அந்த கேரக்டராகவே இருப்பாங்க. அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டில் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னாங்க, என்ன மேடம் ரொம்ப நாள் ஆளுக்கான படம் பண்ணலேன்னு. இல்லை நல்ல கதைகள் வரல அப்படின்னாங்க. நிறைய படங்கள் பண்ணணுன்றதை தாண்டி நல்ல கதைகளுக்காக வெயிட் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, அதை விட ஒரு சிறந்த நடிகருக்கு அடையாளம் வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக உங்களுக்கு அமையும். விக்ராந்த் சாரை சொல்லி ஆகணும். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீட் பண்ணது கிடையாது, ரொம்ப பேசுனது கிடையாது. எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம உறவுகள்லையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயோ வந்து யாராவது ரொம்ப உச்சத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும்னு சிலர் ஆசைப்படுவாங்க. அவங்க பேரை சொல்கிறதுலையோ அவங்கள யூஸ் பண்ணிக்கிறதுலையோ எப்போவுமே ஒரு நாள் பார்த்த ஒரு உறவை கூட ஒரு நட்பை கூட பல இடங்களில் சொல்லி அது மூலமாக வாய்ப்பு வாங்குகிற உலகம் இந்த சினிமா உலகம். அரசியலும் அப்படி தான். அவருடைய அண்ணன் இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதல்வர். ஆனால் எங்கேயுமே அவர் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்து எங்கேயுமே அதை யூஸ் பண்ணது கிடையாது. ஒரு படம் பண்ணுறதுக்கோ அடுத்த படங்களுக்காகவோ அதை எதுவுமே செய்யலை. ஸோ அதுக்காகவே ஒரு பெரிய கேட்ஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா அவர் பேரை சொல்கிறதுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூல முடுக்கெல்லாம் வந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, நானாக இருக்கணும். எனக்கான திறமையும் என் திறமைக்கான அடையாளங்களும் போதும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அதுக்காகவே நீங்கள் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு வருவீங்க. அவருடைய கதை நேர்த்தி, அதாவது நிறைய படங்கள் பண்ண மாட்டார், ரொம்ப அழகான கதைகள் செலக்ட் பண்ணுவார், ரொம்ப நல்ல படங்களை நடிப்பார். அது வெற்றி தோல்வி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் அந்த கேரக்டரில் அவர் ரொம்ப அழகாக பொருந்துவார், அழகாக அவருடைய வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். ஸோ அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த அண்டர் 18 உங்களுக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடம் உங்களுக்கும் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். முக்கியமாக நண்பர் கார்த்திக் அவர் வந்து எங்களை எல்லாத்த விட ஒரு திறமையான ஒரு இயக்குனர். அவர் கொஞ்சம் லேட்டாக இந்த படம் அமைஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அண்டர் 18 பெரிய படம், பெரிய வெற்றி அடையும். ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவருடைய கேரியர்லேயே அவங்க பண்ண படங்கள்லேயே ஒரு பெரிய வசூல் படமாக, பெரிய ஹிட் படமாக அதை அமைன்னு வாழ்த்துறேன். நன்றி. வணக்கம். நான் மேடையாக இருக்கும்போதே என் வீட்டுக்காரர் பார்த்து பேசுமா அப்படிங்கிறாரு. பார்த்து தான் பேசுகிறேன். அதனால சார் ஸ்ரீபிரியா அவர்கள் சொன்னாருங்க, இன்னும் இளமையாக இருக்காங்கன்னு. அதான் அவங்க சொன்னாங்க, கிழவியாக இருக்கிறவங்கள தான் இளமையாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க, இளமையாக இருக்கிறவங்கள யாரும் நீங்கள் சின்னவங்களாக இருக்கீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம். ஐம் ஸோ ஹாப்பி.
அண்டர் 18 படம் ப்ரொடியூஸ்ட் பை மிஸ்டர் ஜெகதீஷ் அண்ட் கார்த்திக் பெருமாள்சாமி இஸ் டைரக்டிங். ஐஸ்வர்யா, விக்ராந்த், சுதீப் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த காஸ்ட், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து நல்லா அமையணும். முக்கியமாக நாங்கள் இன்றைக்கி வந்ததுக்கு காரணம் வந்து விக்ராந்த் தான். விக்ராந்த் வந்து சார் கிட்ட நாங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னார். சின்ன வயசுலேருந்து விக்ராந்த் நல்லா தெரியும். ஸோ ஐ ரியலி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏன்னா இட் ஷுட் பி ஏன்னா நீ எல்லாம் வந்து உன் பேஷன் இருக்குது. நான் நேற்று கூட என் கணவர்கிட்ட சொன்னேன், சினிமாவில் வந்து அந்த ஏக்கம் இருக்கணும், நான் வந்து ஜெயிக்கணும்னு. அந்த ஜெயிக்கணுங்கிற ஏக்கம் இருக்குது. கண்டிப்பாக அந்த வெற்றி உனக்கு கிடைக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அடுத்த வருகை தந்திருக்கிற சிறப்பழைப்பாளர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், நண்பர்கள், பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், செல்போன் பிரியர்கள், தயாரிப்பாளர் ஜெகதீஷ் அவர்கள், கார்த்திக் பெருமாள் இயக்குனர் அவர்கள், విక్రాంత్, సుదీప్, ఐశ్వర్య రాజేష్, శ్రీప్రియ గారు, మీ అందరికీ నమస్కారం అండి. సార్ உங்களை பார்த்து శ్రీప్రియ గారుன்னு சொன்னாலும் தெலுங்கு போயிட்டேன் சார். எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பட பூஜை அப்படின்னு சொல்லும் போது பத்திரிகை சகோதரர்களும் சரி, ஊடக நண்பர்களும் சரி, அதை வரவேற்கும் போது உலகறிய செய்வது நீங்கள் தான். முதல்ல வந்து ஒரு படம் இன்றைக்கி பூஜை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இதை யார் நடிச்சிருக்கான்னு தெரிஞ்ச பிறகு slowly they'll get involved in the whole thing because today it's everything about social media and publicity and promotions. அப்படி இருக்கும்போது ஒரு படத்துக்கு வந்து ஒரு விளம்பரம் தேவை. அந்த விளம்பரம் என்று ரொம்ப சிறப்பாக கிடச்சிருக்கு. அண்ட் கார்த்திக் பெருமாள் சாமிகிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ஏன்னா என் வயசை வச்சு டைட்டில் வச்சிட்டிங்களா ஏன்னு கேட்டேன். அவர் சொன்னார், சாரி சார், இன்னும் கேட்டுட்டு வைக்கிறேன்னாரு. கேளுங்க, ஏன்னா சாரி ஸ்ரீப்ரியா காரு, அப்படி தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா நான் அப்படி தான் தெரியுறேன் நான் பார்க்குறதுக்குன்னு சொன்னாங்க எல்லாரும். ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, இளமையாக இருக்கிற கூப்பிட்றேன்னா என்ன கூப்பிட்டாங்க. பட் ட்ரெஸ் ஸ்டைல் கூட பாருங்க. அண்டர் 18 நான் தானே விக்ராந்த், ரைட், எனக்கு எடுத்துகிட்டு வச்சுங்க டைட்டிலு. அதில் அந்த டைட்டிலே வந்து அது ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி டாக்கிங் கார்த்திக் பெருமாள் சாமி ஒரு ஒரு ஸ்மால் லைன் சொன்னார். அந்த லைன் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது ஏதோ பேச கூப்பிட்ருக்காங்க, இதை வந்து பப்ளிசிட்டி பண்ணி ப்ரொமோஷன் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. அந்த லைன் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அதனால் வந்து அதை கேட்கும் போது நல்லா இருந்துச்சு. அண்ட் விக்ராந்த் will definitely do a good job. அண்ட் விக்ராந்த் வந்து என் மனைவி ராதிகா சரத்குமார் சொன்னது போல் she rarely appreciates people like ஸ்ரீப்ரியா காரு. ஒரு 2 பேரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அது உண்மையாக தான் இருக்கும். யூ ஹேவ் பேஷன் சொன்னாங்கன்னா she has seen you from small. அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய முயற்சி, பிகாஸ் யூ வில் பி அ ஸ்டார், அ கிரேட் ஸ்டார். அதுக்கு மேலே நான் வேறு மாதிரி சொன்னால் பத்திரிகை பெரிய வைரல் ஆகிடும் நாளைக்கு. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எவ்ரிபடி ஹேஸ் டு பிகம் பிக் ஸ்டார்ஸ். யூ ஷுட் பி லைக் பை த பீப்புள் அண்ட் யூ ஷுட் என்டர்டெயின் தெம், கீப் ஆன் என்டர்டெய்னிங் தெம். ஏன்னா அது இஸ் ஒன்லி மீடியா விச் மேக்ஸ் தெம் லாஃப். ஏன்னா வீட்டில் வந்து பல சோகங்கள் இருந்தாலும் we are the ones, அவங்களை மகிழ்விப்பது நாம் தான். அதை சிரத்தையோடு செய்யணும். இறைவன் வந்து இந்த படைப்பில் பார்த்தீங்கன்னா நடிகைகள் சொல்லும்போது கலை உலகத்தில் இருப்பவர்களை தெய்வம் போல் பாராட்டுகிறார்கள். ஏன்னா ஒரு கோயில் போனால் கூட, சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா, ஒரு கையெழுத்து போடுங்க சார்னு சொல்லும் போது, ஐயோ சாமி கும்பிடுங்க பண்ண இல்லை சார், சாமி இங்கே தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு வரம் கொடுத்திருக்க இறைவனுக்கு நாம் மரியாதை செலுத்தி இந்த தொழிலை வந்து சுத்தமாகவும் சிறப்பாகவும் செய்வது வேண்டும் என்று சொல்லி கார்த்திக் பெருமாள் சாமி அவர்களுக்கும் இந்த தயாரிப்பாளர்களுக்கும் வருகின்ற அனைவருக்கும் நம்ம நல்ல படங்களை வரவேற்போம், நல்ல படங்களை உருவாக்குவதற்கு ஊக்கம் தருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ரொம்ப நன்றி. இந்த டைட்டில் வந்து எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஸோ யூ கேன் யூஸ் மை டைட்டில் ஜெகதீஷ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எங்களுடைய முன்னோடிகள் சரத்குமார் சார், ராதிகா மேம், ஸ்ரீபிரியா மேம்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்குறதுல. அண்டர் 18 இது கூர்நோக்கு இல்லம், இது எல்லோரும் கூர்ந்து நோக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டர் வந்து கார்த்திக் வந்து ரொம்ப வருஷமாக இவர்கிட்ட ஒர்க் பண்ணார், வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணவர். ரொம்ப அந்த சேம் பிரெயின் வேவ் லென்த்தில் இருக்கவர். அண்ட் தம்பி விக்ராந்த், அவரோட வந்து நான் 2-3 படங்கள் நடிச்சிருக்கேன். ஸோ முத்துக்கு முத்தாக நாங்கள் இருந்தோம், அன்னையிலேருந்து உடன்பிறவா சகோதரர். அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம், அவங்க கூட நான் நம்ம வீட்டு பிள்ளையில் பண்ணேன். அண்டு ரொம்ப விக்ராந்த் உங்களுக்கு தான் கேப் கிடச்சா தின்றுவாங்க, அவ்வளோ பிரமாதமான ஆர்டிஸ்ட் அவங்க, பார்த்து பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். ஜெகதீஷ் சார் வந்து ப்ரொடியூசர், அவரோட போன படத்தில் நான் பண்ண வேண்டியது சம் ரீசன் அவரோட என்னால் அந்த படத்தில் பண்ண முடியல. பட் இந்த படம் வெற்றியடைய எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.